ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து என்னோட மரவள்ளி தோட்டத்தில் நான் ஊடு பயிராக வெள்ளரி வச்சுருந்தேன். அந்த வெள்ளரி காய் பறிக்க போகிறோம் பாருங்கள். ஒரே இடத்துல எத்தனை காய் பறிக்கிறேன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப வெயில்னால காய் பெருசாக வளரல. இப்போ வந்து 1.5 கிலோ தான், 1.5 2 கிலோ இருக்கும். மற்றபடி 4 கிலோ 5 கிலோக்கு மேலே வெள்ளரிக்காய் வளரக்கூடியது. அது மட்டும் இல்லை, பயங்கரமான வெயில், தீ பிடிக்கிற கூடிய அளவுக்கு வெயில் பாருங்கள். அதனால தான் இது பழுப்பு நிறத்தில் இருக்குது. அப்புறமா வள்ளியும் மொத்தமாக நிறையல. அந்த அதாவது கொடின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த வெள்ள ஃபுல்லாக நிறையல. இல்லைன்னா கால் வைக்க முடியாத அளவுக்கு நிறைஞ்சிருக்கு பாருங்க. இந்த ஊடுபயிர் விவசாயத்தில் வந்து எனக்கு டபுள் மடங்குல நான் 4 மடங்கு எனக்கு லாபம் கிடைச்சிக்கிட்டு நான் அடைகிறேன். அதனால கண்டிப்பாக நீங்களும் தவறாமல் ஊடுபயிர் விவசாயத்தை பண்ணுங்க. என்னோட பேச்சை நம்புங்க. இந்த மரவள்ளிக்கு இடையில ஊடுபயிராக வெள்ளரி எப்போ வைக்கணும், எத்தனை இடைவெளி விட்டு வைக்கணும், மொத்தமாக நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே அன்பு உறவுகளே, இந்த சிறு விவசாயியோட சிறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை.